வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. லோ கலோரி இந்தியன் ஃபுட்ஸ் ஃபார் வெயிட் லாஸ். வணக்கம் வியூவர்ஸ். கலோரி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, எனர்ஜியோட லெவல். நம்ம என்ன ஃபுட் சாப்பிட்டாலும் அது எனர்ஜியா மாறிடும். இந்த எனர்ஜியை குறிக்கிறது தான் கலோரிஸ் பயன்படுத்துறோம். நம்ம எந்த விதமான கலோரிஸ் நிறைந்த உணவுகளை சாப்பிடுறோம் அப்படிங்கிறது தான் வெயிட் லாஸ்ல முக்கியமா நாம பார்க்க வேண்டிய விஷயம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லயும் நிறைய கலோரிஸ் இருக்கு. அது நல்ல விதமான கலோரிஸ். ஆனா ஜங்க் ஃபுட்ஸ்களையும் சுகர், ஃப்ரைட் ஃப்ரூட்ஸ்களையும் இருக்கிற எம்டி கலோரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எம்டி கலோரிஸ் தான் நம்ம உடம்புல தேவையில்லாத ஃபேட்டை தருது. நம்ம இந்திய உணவு முறைகள்ல ரொம்ப சிறந்த கலோரிஸ் உள்ள உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இட்லி. ஆமாங்க, நம்ம லிஸ்ட்ல முதல் இடம் இட்லிக்கு தான். இந்த இட்லி ஆவில வேக வைக்கிறதுனால ரொம்பவும் நல்லது. அதோட அரைச்சு புளிக்க வச்சு சாப்பிடுறதுனால சீக்கிரமா செரிமானம் ஆகிடும். சிக்கன் டிக்கா. சிக்கன் நிறைய புரோட்டீன் நிறைந்த உணவு. இந்த சிக்கன் டிக்கால எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணாம சுட்டு சாப்பிடுறதுனால சிக்கன்ல கலோரிஸ் கம்மி ஆகுது. அதனால சிக்கன் டிக்கா வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. பருப்பு. பருப்பு வகை எல்லாத்துலயுமே நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கர்ட். தயிர்ல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. அதோட கலோரிஸும் கம்மி. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.